ஒரு அடர்ந்த காட்டிற்குள் ராமுவும் சோமுவும் பேசிக்கொண்டே நடந்து சென்றார்கள். திடீரென்று ஒரு பெரிய கரடி அவர்கள் முன்னால் வந்ததைக் கண்டு இருவரும் அதிர்ச்சியடைந்தார்கள். தற்காப்புக்காக சோமு தன் நண்பன் ராமுவை அங்கேயே விட்டுவிட்டு வேக வேகமாக அருகில் இருந்த ஒரு மரத்தில் ஏறிக்கொண்டான். மரமேறத் தெரியாத ராமு பதற்றமடைந்தாலும் சமயோசிதமாகச் சிந்தித்து கரடிகள் இறந்த உடல்களைத் தொடாது என்பதை நினைவுகூர்ந்து மூச்சை அடக்கிக் கொண்டு தரையில் பிணம்போல படுத்துக்கொண்டான். கரடி அவன் அருகில் வந்து காது ஓரம் மோப்பம் பிடித்துவிட்டு அவன் இறந்துவிட்டதாக நினைத்து அமைதியாக அவ்விடத்தை விட்டுச் சென்றது. கரடி மறைந்ததும் மரத்திலிருந்து கீழே இறங்கி வந்த சோமு வேடிக்கையாக, "நண்பா, அந்த கரடி உன் காதில என்ன ரகசியம் சொன்னது?" என்று கேட்டான். அதற்கு ராமு நிதானமாக, "ஆபத்து நேரத்தில் உன்னை தனியே விட்டுவிட்டு ஓடும் சுயநலவாதியை எப்போதும் நண்பனாக நம்பாதே என்று கரடி எனக்கு பாடம் சொன்னது" எனக் கூறிவிட்டு அங்கிருந்து சென்றான். ஆம் நண்பர்களே, ஆபத்தில் உதவுபவனே உண்மையான நண்பன்.